ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்புகழ்ந்த மாலை வணக்கம். மற்றும் ஒரு ஊரோடு உருவாட நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. எங்களுடைய ஊரோடு உருவாட திணையில் எங்களுடைய வாழ்வியலை எங்களுடைய பேச்சு மொழியில் நாங்கள் பேசி வாரது உங்களுக்கு தெரியும். அவ்வப்பொழுது எங்கள் மண்ணினுடைய சாதனையாளர்கள் சாதித்தவர்களை சந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் தான் இன்றைய தினமும் இன்று இந்த உலகம் பேசுகின்ற விடயங்களில் ஒன்று எங்களுக்கு சொந்தமான விடயங்கள் பற்றி தான் பேசப் போகின்றோம். இந்த புலம்பெயர் தேசத்தில் மற்றவர்கள் சாதித்தை வலு குறைய ஆண்டுகளில் சாதித்தவர்கள் ஈழத்தமிழர்கள். அது காரணம் அவர்களுடைய கல்வி. அதிலும் குறிப்பாக நாங்கள் எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் இப்போ வேற்றினத்தவரை கேட்டுக்கொண்டால் தமிழர்கள் எதில் சிறப்புன்னு சொன்னால் கடினம் என்று சொல்வார்கள். இப்போ ஊரில் தானே நாங்கள் பேச்சு வழக்கில் கதைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லிவினோம், வேட்டமான் கணக்கில் புலியன்னு சொல்லிவினோம். இது அடிக்கடி நாங்கள் எங்களுடைய வாழ்வியலில் பேசுகிற ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த கணிதம் என்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கடவுள் சார்ந்தது. அப்படி இப்போ இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால் தொட்டோன்னே 900 அரைவாசி எவ்வளோன்னு சொன்னால் கால்குலேட்டர் தான் பார்ப்பினோம். ஆனால் எங்களில் யாரை கேட்டாலும் உடனே அதில் அரைவாசியை உடனே சொல்லிவினோம். அப்படி இன்றைக்கு இந்த உலகம் பூராவும் எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் காத்திருக்கின்ற ஒரு கணித போட்டி பிரித்தானியாவை தலைமை மையமாக கொண்டு இன்று எங்களுடைய தாயக மண் தொடக்கம் பல நாடுகளில் நடந்து வருகின்ற உலகம் பேசுகின்ற சிதம்பரா கல்லூரியினுடைய கணித போட்டி. அந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள், அதிகூடிய புள்ளிகள் எடுத்த மாணவர்கள் தாயக மண்ணிலிருந்து இங்கே கல்வி சுற்றுலாவுக்காக அதனுடைய பரிசளிப்பு விழாவை காண பிரித்தானியா வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் சந்திக்க போகின்றோம். எனவே இன்றைக்கு எத்தனை பரீட்சைகள் இருந்தாலும் பலருக்கு சவாலாக அமைந்த இந்த சிதம்பரா கல்லூரியினுடைய இந்த கணித போட்டியை ஆரம்பித்து வைத்த அல்லது தொடங்கிய இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு இதுக்கு முதல் தலைமை தாங்கின அவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தாயமண்ணில் வந்திருக்கின்ற இந்த பகுதியில் நாங்கள் சந்திக்க போகின்றோர் வந்து இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களையும் ஒரு நாளில் உள்வாங்கின பெருமை வந்து அதிலும் இலங்கையிலும் அது கிளிநொச்சி மண்ணுக்கு தான் இருக்கிற 2002ஆம் ஆண்டு நடந்த மாபெரும் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்ற அந்த பலமான தளமான கிளிநொச்சி மண்ணிலிருந்து ஒருவர் வந்திருக்கின்றார். இருவரை அழைத்துக் கொள்வோம். இந்த சிதம்பரா கல்லூரியினுடைய கணித போட்டியினுடைய அந்த ஸ்தாபகர் ஆரம்பகத்தா திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களே. அதே போல் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பான புள்ளிகளை பெற்று இங்கே பரிசளிப்புலாவுக்கு வந்து கல்வி சுற்றுலாவே இருக்கின்ற ஒரு மாணவர். வணக்கம் தம்பி. சந்திக்கிறது சந்தோஷம். ரமேஷ் சொல்லுங்க. இப்போ அதாவது ஐபிசி தமிழில் இந்த ஊரோடு வாழ் நேயர்களுக்கு ரமேஷ் என்ற புதிய ஒருவர். ஆமாம் சார், உங்களோட சொந்த இடம், நீங்கள் படித்த பள்ளிக்கூடம்? சொந்த இடம் பல்லெடுத்துறை. படித்த பள்ளிக்கூடம் சிதம்பரா கல்லூரி. சிதம்பரா கல்லூரியில் உயர்தர பரீட்சை எழுதி அதன் பிற்பாடு பேராதன பல்கலைக்கழகத்தில் பொறியியலாளராக பட்டப்படிப்பை மேற்கொண்டேன். திரும்ப இங்கே லண்டனில் வந்து மாஸ்டர்ஸ் சரைட் யூனிவர்சிட்டியில் படித்து இப்போ இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பல விடயங்கள் பிரித்தானிய மண்ணிலே எங்கள் சமூகத்துக்குள்ளே நடைபெற்று கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும். சில விடயங்கள் நின்றிடும், பல சமூகம் சார்ந்த பணிகள் நடக்கும். கல்வி சார்ந்து பல விடயங்கள் இந்த மண்ணில் அவர்களால் தொடங்கப்பட்டாலும் இன்றைக்கு இந்த சிதம்பரா கல்லூரியினுடைய கணித பரீட்சை என்பது தவிர்க்க முடியாத இன்றியமையாத ஒன்றாக விட்டது. எங்களோட இனஞ்சனத்தோட அது பெற்றோர்களுக்கு வந்து ஒரு வருஷம் பிறந்தால் சவால் வந்து ஏன் தொடங்கணுன்ற சிந்தனையை அதை யோசிச்சேன். நீங்கள் நான் இங்கே வந்த 2002ஆம் ஆண்டு இங்கே வந்தேன் இந்த காலப்பகுதியில். அப்போ பல வீடுகளுக்கு போய் விசிட் பண்ண நேரங்களில் எல்லா வீடுகள்லையும் வந்து கிரிக்கெட் ட்ராஃபீஸ், ஃபுட்பால் ட்ராஃபீஸ் எல்லாம் இருக்கும். அப்போ யோசிச்சுன்னா கணிதத்து ஒரு கல்வி சம்பந்தமான ட்ராஃபிகளை ஒரு ஷீல்டுகளை பார்க்குறது குறைவு. அப்போ ஏன் அப்படி ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு போட்டியை நாங்கள் வைக்கக்கூடாதுன்றதை ஒரு யோசித்தோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்கள் பாடசாலைக்கு ஒரு பாடசாலை பாளைய மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வுக்கூடத்தை உருவாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்போ அந்த மீட்டிங்கில் அப்போ நாங்கள் கலைக்கும்போது இப்படி ஒரு கணித போட்டி ஒன்று செய்து நாங்கள் வருஷம் செய்தோம்னா அதுலேருந்து வர்ற இதுகள் பெனிஃபிட்டுகள் எடுத்து நாங்கள் பாடசாலையில் அபிவிருத்தி செய்யலாம் என்ற இதில் தான் வந்து
2012ஆம் ஆண்டு முதலாவது வருஷம் நாங்கள் இதை வந்து 4 பரீட்சை நிலையங்களில் செய்த நாங்கள் சவுத்தோல், நோட்ஸியம், டூட்டிங், மற்றது ஹரோ, ஹெண்டன், ஹெனன் ஹை ஸ்கூல். அதில் வந்து 4 சென்டரில் நாங்கள் வச்ச நாங்கள். அப்போ அந்த முதல் வருஷம் நாங்கள் வைக்கல வந்து இது இப்படி ஒரு போட்டி வந்து இங்கே நடக்கிறது முதல் இல்லை தமிழாக்களுக்குள்ள. அப்போ எங்களுக்கும் வந்து என்ன மாதிரி செய்கிறன்றது தெரியாது. அப்போ ஒரு சனிக்கிழமை நாங்கள் எல்லா பழைய மாணவர்களும் இருந்து கூடி இதை இந்த வருஷம் செய்வோம், எங்கள் அந்த ஆண்டு விழாக்கு முன்பாடு செய்யணுமென்று எங்களுக்கு ஒரு 3 வாரம் தான் இருந்தது. பரீட்சை வினத்தால் செய்யணும், ஆக்களை பரீட்சைக்கு உள்வாங்கணும். அப்போ வீடு வீடாகத்தான் போனாங்க. நாங்கள் கன பேர் அதில் இருந்து நாங்கள் குறிப்பாக பேர் சொல்லணுமெண்டா நிலம்புரி வெள்ள நிலம்புரி சங்கத்தை சேர்ந்தவர்கள், மற்ற ராயேந்திர மாஸ்டர், அப்படி கன பேர் வந்து இருந்து வீடு வீடாக நாங்கள் போய் போமன் நிரப்பி ஆக்களை சேர்க்க சொல்லி சொன்னாங்க. அப்போ சேர்த்தாலும் அந்த பரீட்சைக்கு அப்ளிகேஷனை வந்து ஃப்ரீயாக தான் முதல் எடுத்து நாங்கள் திரும்ப நீங்கள் வரைக்குள்ள பே பண்ணுங்கொண்டு எங்களுக்கு இருந்தாலும் அந்த சனிக்கிழமை வரும்போது எங்களுக்கு ஒரு நர்வஸாக இருந்தது. ஒரு 300 பேர் ஃபார்ம் அப்ளிகேஷன் ட்ராப்பிட்டோம் வீடு வீடாக போய். ஆனால் 300 பேருக்கும் அந்த சனிக்கிழமை தெரியுமோ எக்ஸாம்ன்றது எங்களுக்கு. பின்ன அந்த சனிக்கிழமை அதிகாலை எல்லோரும் ஒலிம்பி இருந்து நாங்கள் என்ன செய்யணும், காலமே எல்லாருக்கும் விடியம் வந்து ஃபோன் பண்ணினாங்க, ப்ளீஸ் உங்கள் அந்த பிள்ளையில இன்றைக்கு எக்ஸாம் இருக்குது அதுக்கு விடுங்கோண்டு. அப்போ அதை அப்போ ஃபோன் பண்ணிக்கலாம். அது நான் கிணவே சொல்லிச்சுன்னா வச்சு நாங்கள் மறந்துட்டோம், நல்ல விலை. அப்போ என்ன அது முதல்ல நடக்காத விஷயம் என்றபடி எங்களுக்கு அப்போ என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது, இமெயில் அதுகள் அப்படியான இதுகளும் எங்களுக்கு தொழில்நுட்பங்களும் குறைவாக இருந்தது அந்த காலங்களில். இப்போ திரும்ப நாங்கள் எல்லோரும் ஒரு 247 பேர் வந்தது அந்த முதலாவது எக்ஸாம். ஒரு மாதிரி 240 பேர் எடுத்து அதில் நாங்கள் முதல் கொஞ்சம் பேர் ஒரு 30% நாட்களை அவார்ட் செரிமனியை கூப்பிட்டு பலத்தில் ஒரு ஹோலில் வந்து நாங்கள் அவார்ட் செரிமனியை வச்ச நாங்கள் எல்லா பழைய மாணவ சங்கங்கள், செம்பரா கல்லூரி பழைய மாணவர்கள் எல்லோரும் பங்கு பெற்று இருந்தவன். அதில் வந்து எல்லா ஊர் அமைப்புகள், வெள்ளெடுத்துறை சார்ந்த அமைப்புகள், நிலம்புரி சங்கங்கள், மற்ற கிளப்புகள் எல்லாம் வெள்ள நிலம்புரி சங்கம், அது கணக்கு அமைப்புகள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தது. அப்போ நாங்கள் அதை சிறம்பட நடத்தின பிறகு அடுத்த வருடம் இதுக்குரிய தேவைகள் ஆக்களுக்கு கூட வந்து அடுத்த வருடம் 1000 பேருக்கிட்ட அப்ளை பண்ண தொடங்கி. ஒரு பெரிய ஒரு சாதனையான விஷயம். அதுவும் ஒரு எங்களோட சமூகத்துக்குள்ள சமூகம் சார்ந்த பணிகளை ஒரு டீம் ஒர்க்காக கொண்டு நகர்த்து வந்த என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. தொடர்ந்து பேசலாம். தம்பி வணக்கம். வணக்கம். சரி, தம்பி என்ன பேர்? சகித்யன். சாகித்யன். அப்பா அம்மா? அப்பாண்ட பேர் சுகந்தன், கிளிநொச்சி டிஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ட டிரெக்டர். அம்மாண்ட பேர் சுகந்தன் கோசலை, அவள் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தில் ஆங்கில பாட ஆசிரியராக கடமையாற்றுறார். சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரம்? ஒன்று. சரி, தம்பியோ தங்கச்சியோ? தங்கச்சி. நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? நான் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தில் படிச்சீங்க. இப்போ இன்னொரு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க? 95% சம்திங் எடுத்தீங்க. சரி, உங்களோட பொழுதுபோக்கு என்ன? உங்களோட கலைத்துறையா, பாடுவீங்களோ அந்த அந்த பக்கமாக, இல்லை விளையாட்டுத்துறையா, என்ன உங்களோட பொழுதுபோக்கு என்ன? பாட்டு கேட்பீங்க. சரி, எல்லாம் விளையாடுவீங்களா இப்போ? சரி, இப்போ எப்படி உங்களுக்கு இப்போ பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ், உங்களை படிப்பிக்கிற ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு, ஆசிரியர் எல்லாம் எப்படி? அவையில் நல்ல பெரும் பங்காற்றினவ. இப்போ எந்த வகுப்பு கணித பாட ஆசிரியரோ ஆங்கில பாட ஆசிரியர் இல்லை, எல்லா வகுப்பு ஆசிரியர்கள் எல்லாம் வந்து இது இப்படி டவுட்டா இல்லாட்டி இது தெரியலையா வந்து கேளு, வந்து விளங்கப்படுத்தி எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு வடிவா ப்ரிப்பேர் பண்ணி விட்டவன். சரி, இல்லை அது அண்மையில் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பேசப்படுகின்ற கல்லூரிகள் வந்து உங்களோட கிளிநொச்சி மத்திய கல்லூரி, இப்போ மத்திய மகா வித்தியாலயம் ஒன்று. அதிபருடைய பேர் என்ன உங்களோட அதிபருடைய? பூலோகராஜா சார். சரி, இப்போ எத்தனை தரமாக இந்த பரீட்சையை நீங்கள் எழுதுறீங்க? நான் 2019 எழுதினான். அது முதலாவது தரம் பண்ணினேன், பிறகு எழுதல. சரி, இப்போ இந்த முறை நல்ல பெருபெயர் பற்றி இப்போ லண்டனுக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்குறீங்க இந்த கல்வி சுற்றுலா? லண்டனில் முக்கியமான இடங்கள் சென்ட்ரல் லண்டன்ல லண்டன் ஐ, லண்டன் பிரிட்ஜ், மேடன் டுசா, சயின்ஸ் மியூசியம், அப்படி கொஞ்சம் இடம் பார்த்தனாங்க. அவுட் ஆஃப் லண்டனில் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட், ஒரு சில லேக்ஸ் பார்த்தனாங்க. அவ்வளோதாங்க. அப்போ இப்போ கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகங்களுடைய அதோடைய கனவை உங்களுக்கு இப்பயே சந்திரிக்கணும் சிதம்பரா கல்லூரி. இப்போ
பிற்காலத்தில் வரணும்னு சொல்லி. இப்போ சிதம்பரம் கல்லூரியின் இந்த கணித போட்டி வந்து உங்களை இந்த நாட்டுக்கு வந்து இலவாக கூட்டி வந்திருக்கு, கல்வி சுற்றுலா கூட்டி வந்திருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு? மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் எதிர்பார்க்கல எக்ஸாம் எழுதுவோம், செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டாக வருவோம்ண்டு. டீச்சர்ஸ், பெற்றோர்கள், ஒரு 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 ஐஎஸ்ஏ இருக்கிறார், வலய கல்வியில் படிப்பிச்சார் ஜெயகாந்தன் சார், அவர் டியூஷன் சாராக்கள் ஒத்துழைச்சி இது என்ன ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க ஆக வச்சிருக்கீங்க. வந்த பிறகு அந்த 2 வருஷம் அந்த கொரோனாவால் வேலையெல்லாம் போயிட்டு இப்போ ரமேஷ் மாமா பெரும் பாடுபட்டு கொண்டு வந்து எல்லாம் காட்டினவர். மிக சந்தோஷம். இப்போ சாகித்யன் கிளிநொச்சியிலேருந்து லண்டனுக்கு கல்வி சுற்றுலா போகுதுன்றோடனே என்ன சொல்லிச்சுனா ஊரில் ஆக்கள் அவ்வளோ சந்தோஷம் ஆக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வந்து எப்போ போகிறேன்னு கேட்டுக்கொண்டு வந்தவர். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஆக்களுக்கு எல்லாருக்கும் அடுத்த என்ன யோசனை இருக்கும்? சாத்தியன் மாதிரி நாங்களும் எக்ஸாம் எழுதி ஒரு லண்டனுக்கு போயிட்டு வரணும், என்ன வந்து பார்க்கணும்னு சொல்லி. நான் எழுதினா பிறகு அடுத்த முறை நடந்ததில் எங்களோட வகுப்பில் 39 people, அதில் ஒரு 30 something அழினவர் அடுத்த முறை. சார் சரி ரமேஷ், இப்போ என்ன சொன்ன, இப்போ 2 விஷயம் சொல்லப்படுற விஷயம். ஒன்று வந்து பலர் எனக்கு சொன்ன விஷயம், இந்த எக்ஸாம் பேப்பரை எப்படித்தான் இந்த கணிதத்தை எப்படி போடினோம் என்றது இதுவரையில் பலருக்கு அது ஒரு பலர் இப்போ பொறியியலாளர் இருக்கின்றவர் பலர் செய்கிறது அதிசயமாக தான் இருக்கும். நீங்கள் தெரிவு செய்கின்ற வினாக்கள் எல்லாமே இருக்கும். 2வது, இப்பொழுது இந்த சிதம்பரம் கல்லூரியினுடைய கணித போட்டியில் சித்தி வருபவர்களுக்கான விசாவை வந்து இலவாக கொடுக்கின்றார். விசா மற்றபடி கஷ்டப்படுத்துது. இப்போ ஸ்டூடெண்ட் விசா எடுக்கலாம் பார்க்க உங்களோட கணித விசாவுக்கு அவ்வளோ பெறுமதி இருக்குது. இந்த 2 பெறுமதி என்ன? முதலாவது இந்த கணித வினாக்களை பற்றி சொல்லணுமென்று சொன்னால், நாங்கள் வந்து கணிதத்தை வந்து நாளாந்த நீங்கள் முதல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்கள் அந்த தமிழாக்களுக்கு ஏன் கணித அறிவு கூட இருக்குதுன்னு சொன்னால், அதை கணிதத்தை வந்து நாளாந்த செயற்பாடுகளோட கனெக்ட் பண்ணி இருக்கிறபடியா. அப்போ எங்கள் இந்த வினாக்களையும் நாங்கள் அப்படித்தான் யோசிக்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு மோட்டார் வேலை போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் யோசிப்போம், அதை வச்சு என்ன மாதிரி ஒரு கணக்கு கொண்ட உருவாக்கலாம். அப்படியா? இதில் ஒரு லேம்ப் போஸ்ட்டு, இப்போ இந்த ஸ்டூடியோவில் இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்டா, இத்தனை சேர்ஸ் இருக்கண்டா, இதை வச்சு என்ன மாதிரி கணிதத்தை ஒரு கணக்கு கொண்ட உருவாக்கலாம். அப்போ அப்படியான கணக்கெல்லாம் வந்து எங்கள் இந்த கணித போட்டிக்கு நாங்கள் தெரிவு செய்கிற வினாக்களாக இருக்கும். அது வந்து இப்போ சில பேருக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து அதை புரிஞ்சு கொண்டு அதை ரியல் லைஃப் அந்த கணக்கை வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி இதண்டிச்சினோம் வந்து அவை பிற்காலத்தில் நல்ல இலவாக இருக்கும். அது அந்த எங்களோட வினாக்களும் அந்த ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ண வினாக்களாக தான் இருக்கும். மற்ற விஷயம் வந்து நீங்கள் கேட்ட விஷயம் வந்து இங்கே வர்றதுக்குரிய விசா ஏற்பாடுகள் வந்து இலகுவாக இருக்குன்றது. அப்போ நாங்கள் முதலும் வந்து மாணவர்களை கூப்பிட்டு அவர்களை திருப்பி அனுப்பி தண்டபடியாக நாங்கள் இப்போ நார்மலாகவே இப்போ இப்போ சேரிட்டியாக இருக்கிறபடியாக எங்கள் அந்த சேரிட்டி மூலமாக நாங்கள் லெட்டர் எழுதி கொடுத்தா வந்து அவங்க நார்மலாக வந்து விசா ஒரு இலவாக எடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த வருடம் நாங்கள் 6 மாணவர்களை கூப்பிட இருக்கிறோம். 6 மாணவர்களை கூப்பிட்டு பரிசளிக்க இருக்கிறோம். அவர்களுக்கு இந்த இப்போ 2வது எக்ஸாம் வந்து அங்கே இலங்கையில் வந்து இன்னொரு விஷயம் வந்து முதல் எக்ஸாம் எடுத்து திரும்ப அதில் ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 30 பேர் எடுத்து அவைக்கு வந்து நான் க்ளோஸ் சூப்பர்வைசரில் திரும்பி 2nd எக்ஸாம் வைக்கிறேன். அதில் முதலாவது வர்றாக்களை தான் நீங்கள் கூப்பிட்றோம். எனவே அந்த முதல் பரீட்சையில் எடுபடுறாக்கள் நேரடியாக வரையிலாது இல்லை, அவன் என்ன ஒரு படத்துக்குள்ள போவோம். என்னடா இப்போ முதல் பரீட்சை நாங்கள் வந்து எல்லா இடமும் பேப்பரை அனுப்பி வைக்கிறோம். கண்டி, மட்டக்களப்பு, பதில், இலங்கை பூரா எல்லா இடம் 100 சென்டரில் வைக்கிறது. அப்போ முதல் பரீட்சையில் வந்து சில மாணவர்கள் செய்யாமல் இருக்கலாம். சில பேர் முதலாவது இடத்தை வந்து ஒரு சில ஒரு மார்க்ஸால் விட்டுருக்கலாம். அப்போ அப்படியான இதுகளை தவிர்க்கிறதுக்கு அதில் ஒவ்வொரு இப்போ ஆண்டு 8 30 பேர் எடுப்போம். ஆண்டு 9 30 பேர் எடுத்து அவையில் சிதம்பரம் கல்லூரி கூப்பிட்டு ஒரு க்ளோஸ் சூப்பர்வைசரில் திரும்ப 2வது எக்ஸாம் பண்ணுறோம். அதுலேயும் எடுத்து அந்த 2வது எக்ஸாம்லேயே முதலாவது வர்றாக்களை தான் வந்து நாங்கள் இங்கே கல்வி சுற்றுலாவுக்கு கூப்பிட்றோம். இப்போ இந்த முறை கூப்பிட்ட எல்லா செலவுகளும் சிதம்பரம் கல்லூரியினுடைய இது வந்து இங்கே வந்து இதில் செலவுகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும்
இதுக்குரிய செலவுகள் வந்து கணக்காக இருக்கும் எங்களுக்கு. இதில் இங்கே வர்ற மாணவர்கள் அப்ளை பண்ணுற இந்த அப்ளிகேஷன் ஃபீயில் இருந்தால் இந்த இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அவார்ட் செரமனியும் இவர்களுக்குரிய கல்வி சுற்றுலாவும் திரும்ப அங்கே வந்து எக்ஸாமை நாங்கள் இலவசமாக தான் எக்ஸாம் வைக்கிறோம். அங்கே வந்து இலவசமாக எக்ஸாம் வச்சு அங்கே 1000 பிள்ளைகளை செலக்ட் பண்ணி அவைக்குரிய அவார்ட் செரிமனி அவைக்கு பேங்கில் வந்து இவைக்கு இல்லை பேங்கில் ஃபிக்ஸட் டிபாசிட் போடுறோம். நாங்கள் பேங்கில் வந்து ஃபிக்ஸட் டிபாசிட் அமௌண்ட் எல்லாம் வந்து இஞ்சி எடுக்கிற மாணவர்கள் இந்த அட்மிஷன் ஃபீயில் இருந்தேன். அப்போ உண்மையாக வந்து ஒரு பிள்ளை இங்கே எடுத்துதேன்டா ஒரு எக்ஸாம் எடுத்தேன்டா அது இந்த ஒரு அரைவாசி உள்ள ஒரு பிள்ளைக்கு கரம் கொடுக்குறான் இன்டெரக்டாக வந்து அவள் ஹெல்ப் பண்ணுறான். பெரிய ஒரு விஷயம். இப்போ நேரடியாக காசாக கொடுக்காமல் அவை ஒரு பரீட்சை எடுப்பதன் மூலம் அந்த கட்டணம் வந்து அங்கே இன்னொரு மாணவனுக்கு அது பயனுள்ளதாக போகுது. அது பயனுள்ளதாக போகிறதுன்றதுக்கு அப்பா இல்லை, டிரெக்டாக உண்மையாக வந்து ஒரு விஷயம் ஒரு பழமொழி சொல்லி நாங்கள் மீனை பிடிச்சு கொடுக்குறத விட மீன் பிடிக்கிறத கற்றுக் கொடுக்கணும். ஏனெண்டா வந்து இப்போ இந்த கணித போட்டியால் வந்து அங்கே தாங்களாகவே படிக்கணுமென்ற ஆர்வத்தை உருவாக்குவோம். இப்போ டிரெக்டாக ஒரு இலவச எக்ஸாம்ன்றதுக்கு அப்பால் வந்து எல்லோரும் வந்து தாங்களாகவே படிக்கணுமென்ற ஆர்வத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ அதனாடியாவே தாங்களாகவே படிக்கணுமென்ற ஆர்வத்தை உருவாக்கினா கணிதத்தை தாங்களாக படிக்கிற வழி கிடைக்கல, மற்ற பாடத்தையும் தாங்களாக படிக்கணும். அப்போ காலப்போக்கில் பெறுவர்கள் கூடிக்கொண்டு தான் போகுமாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் நான் தாயம் சென்றிருந்த வேளை இப்போ திணைக்களம் சார்ந்த ஒருவர் என்னோட பேசிய விஷயங்கள் ஒன்று வந்து இந்த சிதம்பரா கல்லூரியினுடைய இப்போ அங்கே இருக்கின்ற இப்போ தாயமண்ணில் இருக்கின்ற திணைக்களம் சார்ந்தவர்களுடைய ஆர்வம் அப்படி இருக்குது இதோட. அங்கே திணைக்களம் எல்லோரும் வந்து இதை வந்து ஒரு தேசிய பரீட்சை மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ வந்து இலங்கை பூரா நடக்கிற ஒரு தேசிய பரீட்சை மாதிரி தான் அவை நல்லா அங்கே இருக்க திணைக்கள வடமான கல்வி அதிகாரியாக இருக்கணும் ஜாழ் மாவட்டம் எல்லோரும் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணினோம் எங்களுக்கு இது எக்ஸாம் நடத்தி தர்றதுக்கு. மற்ற பாடசாலை சிதம்பரா கல்லூரி அதிபர் ஆசிரியர்கள் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 சென்டருக்கும் வந்து ஒரே டைமில் நாங்கள் அங்கே பேப்பரை கொண்டு போகணும், அதை சூப்பர்வைஸ் பண்ணணும், அதை திரும்ப கலெக்ட் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணி திரும்ப ரிசல்ட் விடணும். கிட்டத்தட்ட அரசாங்கம் செய்கிற GCSE பரீட்சை செய்கிற அதே அளவு ஆளணி எங்களுக்கு தேவை. அது வந்து அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அப்படிக்கான பேர் ஹெல்ப் பண்ணுறதால தான் எங்களுக்கு இதை செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ லேசான ஒரு விஷயம் இல்லை. நான் வெளியில் பார்க்க ஒரு சர்வதேசம் சார்ந்த ஒரு போட்டியாக தெரியும். ஆனால் அதுக்கு உள்ளே நடக்கிற ஆளணி பலம் என்பது வேலைப்பாடுகள் அதிகம் என்பது வடிவாக தெரியும். அப்போ தம்பி சொல்லுங்க, அப்போ எதிர்காலத்தில் என்ன படிக்க உங்களுக்கு வேல் வந்து என்ன படிக்க விருப்பம்? இப்போ எத்தனை படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு. இப்போ 7ல் என்ன படிக்க விருப்பம்? பயோ. டாக்டராக தான் மாறுறது. வந்து லண்டனுக்கு வரணும். சரி, இப்போ இந்த சுற்றுலாவில் நீங்கள் தேடிக்கொண்ட விஷயங்கள் என்னென்ன விஷயம் கற்றுக்கொண்டீங்க இந்த கல்வி சுற்றுலாவில்? இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம் கற்றுக்கணும். நான் இப்போ கார் வாங்குறது இல்லை, அதை ஓடைக்க சரியான முறையில் ஓடணும். இப்போ டபுள் எல்லோ லைன்ண்டா அதில் நிப்பாட்டக்கூடாது, ஆக்சிடென்ட் வருமன்றக்காக தான் அது போட்டிருக்கேன். அதில் நிப்பாட்டா வருமன்னு தெரிஞ்சு அதில் நாங்கள் நிப்பாட்டா போய் ரமேஷ் மாமா சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அங்கே நிறைய இந்த ஒய்ஸ்டர் கார்ட் அதெல்லாம் இங்கே உள்ளூருக்கு இந்த சென்ட்ரல் லண்டனுக்கு அது பயன்படுத்தலாம் போக்குவரத்துக்கு, அதில் டொப்அப் பண்ணி அங்கே அப்படின்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய வசதிகளோட வாகனங்கள் இல்லாட்டி படிப்புக்கு கூட இப்போ ஒரு நாள் கிரிக்கெட் இல்லாட்டி விளையாட்டு, ஒரு நாள் மிச்ச நாள் படிப்பு இல்லாட்டி வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி ஒரு ஓர்டரில் நடக்குது. அப்போ அங்கே அதை கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்குமென்றது எண்ணம். இப்போ இதே விஷயத்த நீங்கள் உங்களோட பள்ளிக்கூடத்தில் போய் சொல்லணும். இவ்வளவு கட்டாயம் என்ன கேட்பினா தானே. இப்போ நீங்கள் போயிட்டு வந்தோன்னா அதிபர் தொடக்கம் ஆசிரியர் தொடக்கம் நண்பர்கள் எல்லாரும் சொந்த வந்தவெல்லாம் கேட்பினோம். என்ன விஷயம் அப்பா இருந்தது, என்ன விஷயம் பிடிச்சது, எப்படி நடக்கும் எல்லாம் இருக்கும். இந்த அங்குள்ள மாணவர்களை இங்கே கூப்பிடணுமென்று ஏன் யோசிச்ச நீங்கள்? இப்போ நாங்கள் அங்கே ஒரு எக்ஸாம் வச்சு அங்கே அவார்ட் செரிமனியை கொடுக்குறோம்னு சொல்லிக்கல வந்து ஓகே அவார்டை எல்லா இடம் ஒரு அவார்ட் சர்டிஃபிகேட்டை ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட்டை கொடுக்குறோம். அதுக்கு மேலதிகமாக இதுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஒரு
போட்டியை நாங்கள் உருவாக்கணும் என்று சொன்னால் என்ன மாதிரியாவே தாங்களாகவே உருவாக்கணும்னு சொன்னால் அப்போ இப்படி ஒன்றை செய்யலாமன்றதை யோசித்தோம் எங்களோட கமிட்டியால் இருந்து. அப்போ இதுவுமே எங்களுக்கு டைம் அதுகளெல்லாம் பெரியவே இல்லை. விசா அப்ளிகேஷன் அவர்களுக்குரிய இது அவர்களை பாதுகாப்பாக இங்கே கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி திரும்ப அவர்கள் திருப்பி அதை பிள்ளைகளை பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும். இங்கே இருக்கிற நேரம் அவர்களுக்கு நோய் வாய்ப்பு ஒன்றும் பெறக்கூடாது. அப்படி கணக்காக இதுகள் இருக்குது எங்களுக்கு. அப்போ அதுகள் எல்லாத்தையும் கடந்து அவர்கள் பெட்ரோல்கிட்ட சுகமாக கொண்டு ஒப்படைக்கணும். அப்போ அவர்கள் 10 நாள் நிற்கும் மட்டும் எங்களுக்கு கைத்தில் நடக்கிற மாதிரி தான் கிடக்கும். 10 நாள் நீங்கள் வேலையிலேருந்து லீவ் எடுத்து நிற்கணும் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படி. ஆனால் அது செய்கிறபடியாக அங்கே ஒரு உந்துதல் இப்போ எங்களால் முடிஞ்ச விஷயத்தை இன்னும் செய்து கொண்டு போகலாமன்றது. இப்போ கன பேர் சப்போர்ட் பண்ணுறபடியாக அதனாடி எங்களை தொடர்ந்து இதை செய்து கொண்டு போகலாம்னு நம்புகிறோம். இப்போ இது செம்ரா கல்லூரி என்று சொன்ன செம்ரா கல்லூரி பழைய மாணவர்கள் என்று தொடங்கினு சொன்னாலும் ஆனால் இது இப்போ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு கணக்காக இப்போ நிலம்புரி சங்கங்களாக இருக்கட்டும், வெள்ள நிலம்புரி சங்கம், அதே நேரம் மற்ற பழைய மாணவர்கள் இப்போ காட்லி கல்லூரி பழைய மாணவர்கள், ஜப்னா என்று பழைய மாணவர்கள், எல்லா பட்டிக்குள்ளால் இருக்கிற பழைய மாணவர்கள், திருவோணமலை பழைய மாணவர் சங்கங்கள் எல்லாரும் வந்து இது ஒரு தேசிய பரீட்சை மாதிரி தான் இன்ஜினியரிங் பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்யும். ஒரு ஒற்றுமை உண்டு. எங்களோட தமிழர் நாங்கள் நடத்துகிற ஒரு கல்வி சார்ந்த மிகப்பெரிய உச்சமான ஒரு பயிற்சி. அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த தேரை இழுக்கிறபடியாக தான் நாங்களும் அதை கண்டினியூஸாக இதை வந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ தொடர்ந்து அடுத்த வருஷம் மாணவர்களை கூப்பிட்றதுக்கு இருக்கிறோம். கூப்பிட்றதால அங்கே வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் 20-30 வருடங்களாக அங்கே அந்த கல்வி அறிவு கல்வி சார்ந்த இது வந்து பின்னோக்கி போய் கொண்டிருந்தது. இப்போ கணிதத்தில் செம்ரா கணித போட்டியை நாங்கள் அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி 4-5 வருஷத்தில் கணிதத்துக்குரிய பெறுபவர்கள் வந்து கூடியிருக்கு அங்கே ஒப்பீட்டு அளவில் மற்ற பாடங்களை அப்படி. ஆனால் இன்னும் காலப்போக்கில் இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் அந்த கணித பெறுபவர்களோடு சேர்த்து கணிதம் வந்து மற்ற பாடங்களையும் எடுத்துக்கொண்டு வரோம். நாங்கள் நினைக்கிறோம் மற்ற பெறுபவர்களும் கூடுமாண்டு. இப்போ நீங்கள் இப்போ உங்களோட பரீட்சை நிலையங்கள் அல்லது உங்கள் சார்ந்த நிகழ்வுகளை நாங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களை உடனெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்க்குற பெரிய விஷயம் சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை, ஒரு கூட்டமைப்பு சார்ந்த விஷயம். பெரிய இப்போ தனியாக நீங்கள் ஒரு இப்படி ஒன்று கொண்டு வந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நலம்புரி சங்கங்கள், பழைய மாணவர்கள், நண்பர்கள், மற்றது குறிப்பாக நான் வல்லட்டுத்துறை சார்ந்த மக்களை யாரை சந்தித்தாலும் அவை பெருமையாக சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களோட செம்ரா கல்லூரியுடைய கணித பரீட்சை நடைபெறுறது. இப்போ இங்கே இந்த புலம்பெயர்ந்த மாணவர்களோட ஈடுபாடு அப்படி இருக்குது. புலம்பெயர்ந்த மாணவர்களும் வந்து இப்போ எல்லா பேரண்ட்ஸும் வந்து இந்த ப்ரைஸ் அவார்ட் செரிமனி இதில் வந்து செலக்ட் பண்ணப்படுறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் போட்ட சில வினாக்கள் வந்து இந்த வருடம் 11+ எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. இஞ்சத்தை கேள்வி அதே சிமிலர் கேள்விகள் பெரிய விஷயம். அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யணுமெண்டா இதில் இந்த பரீட்சையில் வந்து தகுந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணினா மற்ற எக்ஸாம்களும் ஈஸியாக செய்யலாம்ன்றது இது. மற்றது வந்து நாங்கள் இந்த அவார்ட் செரிமனியில் வந்து மாணவர்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறோம். அந்த மாணவர்களுக்குரிய ட்ராஃபியிலாகவே இந்த பேரை கொடுக்குறோம். அவார்ட் செரிமனி ஸ்டேஜில் இறக்கலாம் வந்து அந்த மாணவர்களுக்கு என்ன பெறுவார், என்ன ரிசல்ட், என்ன மார்க்ஸ் எடுத்தேன்னா அந்த பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்கும் அப்போ தான் தெரியும். மேடையில் அறிவிக்கும் பொழுது தான் தெரியாது. அப்போ அதை ஒரு நல்ல ஃபைன் மூமெண்ட்டாக பேரண்ட்ஸ் வந்து அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு இருப்பினும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அது வந்து இவ்வளோ காசு கொடுத்தாலும் அவைக்கு திரும்ப கிடைக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செதுக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் ஒவ்வொரு விஷயம் பெருமையாக இருக்க மாட்டேன். நல்லது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். இன்னும் 2 பங்கு பெற்றிய மாணவர்கள் அந்த தாயத்திலேருந்து வந்திருக்கின்ற மாணவர்களை சந்திக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இவர்கள் அழைச்சி வந்து உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ரமேஷ் வந்தீங்கள். தொடர்ந்து தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு பரீட்சை இது. தொடர்ந்து உங்களோட பயணம் தொடர ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ரமேஷ். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சாகித்யா. நன்றி நேர்களே. ஊரோடு உறவாட மிகவும் மகிழ்ச்சியான தருணம். சிறிய ஒரு விளம்பர இடைவெளி முன்னர் சந்திக்கலாம்.